ஆமா உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி ஆச்சுன்னு சொன்னேன். அப்ப இந்த டாக்டர் வழியா உங்களுக்கு பெரியவாளே சொன்ன மாதிரி ஒரு அறிவுரைன்னு சொன்னேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அன்பார்ச்சுனேட்லி 2007 எனக்கு இந்த ஹார்ட் பிளாக் பைபாஸ் பண்ணிக்க முடியாத நிபந்தம் வந்தது. அப்போ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்ட், ரொம்ப பாப்புலர் பர்சன், வேர்ல்டு ஃபேமஸ் டாக்டர், அவர் டாக்டர் ராமச்சந்திரன் பேர். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்டாக இருந்தார். நமக்கு ஏதாவது அவசரமாக பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்டார். என்ன அதிஷ்டானத்தை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடணும். அவர் பெரியவாழ்கிட்ட ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். சரி, அதிஷ்டானத்தை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் போகிறாங்க. தாராளமாக போயிட்டு வாங்க பார்த்தீங்க. இல்லை அதுக்கு ப்ரிகாஷனாக, அதாவது இவ்வளவு நீங்கள் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்க, இப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறேன் ப்ரீ ஆப்ரேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு. அதுக்காக போகும்போது ஏதாவது ஆம்புலன்ஸு அதில் டாக்டர் நர்ஸு வச்சுன்னு போய், ஏன்னா இயற்கையாக அதில் ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கும் ஆம்புலன்ஸில். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸோட போகணுமான்னு நான் கேட்டேன். அதுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்டார். இந்த ஜென்மாவில் இல்லை, எந்த ஜென்மாவிலையும் மறக்க முடியாத கேள்வி திருப்பி கேட்டார். ஆம்புலன்ஸ்லையும் ஆக்சிஜன் மாஸ்க்லையும் டாக்டர்கிட்டையும் நர்ஸுகிட்டையும் இருக்கிற நம்பிக்கை எனக்கு பெரியவாட்டை இல்லையே. எப்பேற்பட்ட டாக்டர்கிட்ட என்ன கொண்டு விட்டுருக்கா பெரியவார். அப்பதான் அந்த நிமிஷத்து எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. பெரியவாள்கிட்ட இருந்தா இந்த கேள்வி வருமா? அப்படி எதிர்பாராம உனக்கு ஆபத்து வருதுன்னு வச்சுப்போம், போற வழியில பெரியவா காப்பாற்ற மாட்டாளா கண்டிப்பா அப்படின்னு கேட்டார். நிஜமா நம்பிக்கை இருக்கிறவன் அந்த மாதிரி நம்பிக்கையோட இருக்கணும். கண்டிப்பா.